ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, நொடிக்கு நொடி ஏதாவது நினைத்து வருந்தி கொண்டிருக்கும் நீ என்னை ஒருமுறை மனதால் உருகி ஒரு நிமிடம் தியானம் செய்தால் உனக்கான பாதையில் உன்னை செலுத்துவேன். ஆனால் நீ எங்கே? ஏதாவது ஒரு வேளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்கிறாயே தவிர நான் உன் அருகில் இருப்பதை உணரவும் மாட்டேங்கிறாய். நான் உனக்களித்த பணியை தொடரவும் மாட்டேங்கிறாய். சில சமயம் எனக்கே உன் நடவடிக்கைகளில் குழப்பம் ஏற்படுகிறது. ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் தூக்கி எறிந்து விடுகிறாய். பிறகு ஏன் அவர்களை பற்றி மீண்டும் பேசுகிறாய்? வேண்டாம் என்று ஒதுங்கிய பிறகு ஏன் அவர்களை நினைக்கிறாய்? உன் வேலையில் கவனம் செலுத்து. உன் முன்னேற்றத்தின் பாதையை நோக்கி செல். அடுத்து என்ன செய்வது என்பதை பற்றி நீ யோசிக்காவிட்டால் அடுத்து உன்னை எப்படி காயப்படுத்தலாம் என்பதை அவர்கள் யோசிப்பார்கள். உனக்கு வேண்டிய விஷயத்தில் கவனம் செலுத்தாவிட்டால் வேண்டாததை எல்லாம் உன்னை துன்புறுத்த செய்யும். இதுவே இந்த பிரபஞ்சத்தின் நியதி. உன்னை வெறுத்தவர்கள் மீது முன்பெல்லாம் அதிகமாக அன்பு செலுத்தி உள்ளாய். நன்றாக பேசியும் பழகியும் விட்டாய். காரணமே இல்லாமல் உன்னை குறை சொன்ன போதும் கூட பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்களிடம் அன்பாக பேசினாய். இப்போதுதான் அவர்களை பற்றி நன்கு புரிந்து கொண்டாய். ஆனால் அவர்கள்தான் உன் ஆழ்மனதால் நேசிக்கப்பட்டவர்களாயிற்றே. அவர்களை எப்படி உன்னால் வெறுத்து ஒதுக்க முடியும்? இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, நீ உன் கடமையில் கவனம் செலுத்துவது ஒன்றே உனது அமைதிக்கான வழியாகும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நினைத்து வருந்தும் அளவுக்கு ஒரு உறவு இருந்து கொண்டுதான் இருக்கும். அதற்காக அவர்களை நினைத்து வருந்தினால் உன் பாசத்தை அவர்கள் பெரிதாக நினைத்து திரும்பி வந்துவிடப் போகிறார்களா என்ன? வருவார்கள். அவர்களை நான் முன் வரவழைப்பேன். அதற்கெல்லாம் ஒரு நேரம் காலம் என்று ஒன்று இருக்கிறது. அதுவரை நீ உன் முன்ஜென்ம பாவத்தை கழித்துத்தான் ஆக வேண்டும். கொஞ்சம் பொறுமையாக காத்திரு என்றுதான் சொன்னேன். அப்படியே திரும்பி வந்தாலும் வருபவர்கள் உன் உண்மையான பாசத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. மாறாக உன்னை இன்னும் எப்படியெல்லாம் காயப்படுத்தலாம் என்றுதான் வருவார்கள். இப்படிப்பட்டவர்கள் உனக்கு தேவைதானா என்று சிந்தித்து செயல்படு. இதோ உன் வாழ்வாதாரத்திற்காக நீ கேட்ட உதவி இன்னும் 1 மணி நேரத்தில் ஒரு நண்பர் மூலம் உனக்கு கிடைக்கும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.